நேரம் என்பது எங்களுக்கான ஒரு புதியமாக அதை ஏற்படுத்த கடைகளில் இருக்கிற ஒரு தினக்கூலி கூட 1500 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. நாங்க ஒரு மாணவ சமூகத்தை உருவாக்கிட்டு எங்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்புமே கிடையாது, எந்த ஒரு மெடிக்கல் இதுவும் கிடையாது, இஎஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு போனஸ் கூட எங்களுக்கு கிடையாது. அரசு வெளியிடுகின்ற திட்டங்கள் அனைத்திலுமே நம்ம உறுதுணையா இருக்கு. எல்லா பணிகளுமே செய்யும். கல்லூரிகள்ல என்னென்ன திட்டங்கள் ஐயா வழங்குறாங்களோ அந்த திட்டங்களை எல்லாம் நாங்க முன்னின்று செய்து கொண்டுதான் இருக்கோம். ஆனா எங்களுக்கு வழங்கக்கூடிய சம்பளம் பாத்தீங்கன்னா 25,000 ரூபாய் தான். நாங்க என்ன கேட்கிறோம்னா எங்களுக்கு பணி பாதுகாப்பு கொடுங்க, 12 மாத சம்பளத்தை கொடுங்க. 25,000 ரூபாய் என்பதை அடுத்த மாநிலங்கள்லாம் எவ்வளவு கொடுக்குறாங்க அதை பார்த்து நீங்க அதை விட கொஞ்சம் அதிகமா எங்களுக்கு கொடுங்க. அதை விட 25,000 ரூபாய் விட கொஞ்சம் அதிகமா எங்களுக்கு கொடுங்க. படிப்பாடு கொடுத்தீங்கன்னா நாங்க 20 வருஷமா நாங்க இந்த வேலையில இருக்கோம். 20 வருஷமா நாங்க எங்கேயுமே வெளியே போகாத இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா நம்ம தமிழக அரசு நமக்கு கட்டாயமாக ஒரு வழிகாட்டுதலை தருவாங்க அப்படிங்கிறத நாங்க எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கோம். இப்போ ஒரு தலைவர் அப்படின்னும் போது, ஒரு முதல்வர் அப்படின்னும் போது, ஒரு தமிழகத்தினுடைய தந்தை, ஒரு அப்பா அப்படின்னு நாங்க வாய் திறந்து நாங்க சொல்லணும் அப்படின்னா ஒரு குடும்பத்துல ஒரு அப்பா எவ்வளவு முக்கியமா, அது போல ஒரு நம்மளுடைய சமுதாயத்திற்கு உருவாக்கக்கூடிய இந்த கல்வி பணியில அப்பாங்கிற பதவி ரொம்ப முக்கியமான பதவி. நீங்க தான் எங்களை பார்க்கணும். எங்களை பார்த்து எங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறத நிறைவேற்ற வேண்டிய இடத்துல நீங்க தான் ஐயா இருக்கீங்க. அதனால தயவு செய்து எங்களை உங்களோட திட்டங்களுடைய பக்கத்துல நீங்க பார்க்காமல் விட்டு இருக்கிற இந்த கௌரவ விரிவுரையாளருடைய பக்கத்தை எடுத்து பார்த்து எங்களுடைய அடித்தட்டு நிலையில எங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி தரும்படி அன்போடு கேட்டுக்கிறோம், பணிவோடு கேட்டுக்கிறோம்.